லைஃப்ல நீங்க தப்பான பார்ட்னர் சூஸ் பண்ணிட்டீங்கன்னா நீங்க செத்த பிறகு நரகத்துக்கு போக வேண்டிய அவசியம் இல்ல, உங்க வாழ்க்கையே நரகமா தான் இருக்கும். சோ நீங்க கரெக்டான பார்ட்னர் சூஸ் பண்ணணும். அதுக்கு வாரன் பஃபட் ஒரு அட்வைஸ் சொன்னாரு, வாழ்க்கையில ரொம்ப ரொம்ப லோ எக்ஸ்பெக்டேஷன் உள்ள ஒரு பார்ட்னரை சூஸ் பண்ணணும். அப்படின்னாதான் வாழ்க்கை சூப்பரா இருக்கும்னு சொல்றாரு. அது ஏன் அப்படி சொல்றாரு அப்படின்னா, இப்போ உள்ள ஜெனரேஷன் எல்லாம் ஸ்பெஷலி பொண்ணுங்க கிட்ட அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஹை எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. ரொம்ப அதிகமா சம்பாதிக்கணும், சுவிட்சர்லாந்து ட்ரிப் போகணும், அமெரிக்கா ட்ரிப் போகணும், ஒரு அன்னெசரியா ஒரு ஹை ஸ்டாண்டர்ட் இருக்கு. சரியா? இப்ப இப்படி எக்ஸ்பெக்டேஷன் உள்ள ஒரு பொண்ணு ஒரு மிடில் கிளாஸ் பையனை சப்போஸ் மேரேஜ் பண்ணிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, இப்ப என்ன ஆனாலும் சரி அவனால அந்த வாழ்க்கையை திருப்பி கொடுக்கவே முடியாது. இப்ப அந்த பொண்ணு என்ன நினைக்கும், ரொம்ப ரொம்ப கஷ்டப்படும், ரொம்ப ரொம்ப சஃபர் ஆகும், மனதளவுல வாழ்க்கையே வெறுத்து போயிடும், ரிலேஷன்ஷிப்பும் வெறுத்து போயிடும். இப்ப வாரன் பஃபட் சொன்ன அட்வைஸ் நீங்க எடுத்துட்டீங்க அப்படின்னா, லோ எக்ஸ்பெக்டேஷன் உள்ள ஒரு பார்ட்னர் சூஸ் பண்ணுங்க. அப்படின்னா எக்ஸாம்பிள் ஒரு பொண்ணை சூஸ் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த பொண்ணுக்கு இன்னைக்கு என்ன இருக்கோ அதுவே போதும். 30,000 சம்பாதிக்கிறியா அது போதும், ஊட்டி கூட்டு போறியா அது போதும், இருக்கிறதுல அந்த பொண்ணு சந்தோஷமா இருக்கும். அது சந்தோஷமா இருந்துச்சுன்னா ரிலேஷன்ஷிப்பும் சந்தோஷமா இருக்கும். சோ புரிதா உங்களுக்கு? நீங்க பையனா இருந்தாலும் சரி பொண்ணா இருந்தாலும் சரி லைஃப்ல எப்பவுமே லோ எக்ஸ்பெக்டேஷன் வைங்க. அப்படின்னாதான் நீங்களும் சந்தோஷமா இருப்பீங்க, உங்க ரிலேஷன்ஷிப்பும் சந்தோஷமா இருக்கும்.